இந்த 2 நாட்களாக இந்தியாவையே உலுக்கிய சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளிச்சு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நிறையா போராட்டத்துக்கு பிறகு இப்போ தான் நிம்மதியாக காஷ்மீர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காஷ்மீரில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்தியா இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பஹல்கம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பைசாரன் வேலி அப்படிங்கிற பிளேஸில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தீவிரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 26 பேரில் 25 பேர் இந்தியர்ஸ், ஒருத்தங்க நேபாள். ஸோ அது இல்லாமல் ஒரு 20 பேர் ரொம்ப பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. இந்த மனித விரோத தீவிரவாத தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவே ரொம்ப பெரிய ஒரு பதட்டத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு லாஸ்ட் 2-3 நாளாக. ஸோ இந்த முக்கியமாக இந்த தாக்குதலில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் 5 to 7 பேர் சேர்ந்த கும்பல் அந்த ஒரு டீப் ஃபாரஸ்ட். அது ஆக்சுவலாக அந்த பஹல்காம் ஏரியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானோட பார்டர் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த டீப் ஃபாரஸ்ட் மூலயமா உள்ளே அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளை நிறையா அவங்க கேள்வி கேட்டு, நீங்கள் என்ன மதம், உங்களோட குரானை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு சுட்டதாக அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுமே இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. உடனே நம்முடைய இந்திய பிரதமர் இதுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்துருக்காரு. முக்கியமாக இந்த தீவிரவாத செயலை பண்ணினது யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. இவங்க லஷ்கர் இ தொய்பாவோட அவங்களோட சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற அமைப்பு தான் இந்த லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணதாக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு இது கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. இது எந்த ஒரு நாட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல் நடக்கக்கூடாதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு மனசு வருது? அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கே போன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா போனது, ஹனிமூன் போனது. ஸோ இந்தியாவிலேருந்து இப்போதான் காஷ்மீர் நிம்மதியாக இருக்குது. இந்த காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 பேருக்கு மேலே அந்த பகுதியை சுற்றுலா தலத்தில் போய் பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ காஷ்மீரோட எக்கனாமிக்கு இப்போ தான் வளர்ந்துருக்கு. முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் அந்த பிரச்சனைகள் சரியாகப்பட்டு அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ஒரு சகஜ நிலைக்கு வந்தது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் ஒரு பெரிய பதட்டத்தை அங்கே உருவாக்கியிருக்கு. ஸோ இனிமேல் காஷ்மீர் நார்மல் நிலைக்கு சீக்கிரம் திரும்புமா? உடனே இப்போ அங்கே இருக்கிற எல்லா சுற்றுலா பயணிகள் உடனே அவங்களோட ஊருக்கு திரும்பிட்டாங்க. இனி திரும்ப அந்த ஊர் சகஜ நிலைமைக்கு மாறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சில அதிரடி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நீர்மூலம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒப்பந்தம்னா, 1960 செப்டம்பர் 19 அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தானோட பிரசிடென்ட் முகமது அயூப் கான் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து வேர்ல்டு பேங்கோட முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் லடாக் வழியாக கிட்டத்தட்ட எகிப்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ஒரு சிந்து நதி. ஸோ இந்த சிந்து நதி ஒரு 70% பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள தான் நிறையா கிளை நதியாக மாறி பாகிஸ்தானோட நீராதாரத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது நம்ம ரத்து பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை நம்ம கொடுத்துருக்கோம். பாகிஸ்தானில் இந்த நீர் ஆதாரம் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப வெகு விரைவில் பாகிஸ்தான் ஒரு வறட்சி மிக்க நாடாக மாறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது.
இந்த சிந்து நதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ இந்த சிந்து நதியை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணது மூலியமா இன்டைரக்டா வந்து இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஒரு வார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக வந்து அதோட மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லைகளை வந்து மூடியிருக்கோம். சரியா? இது வந்து அந்த கட்டாரி போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாரி கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழைவாயில் இருக்குது. அதுதான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரு எல்லை வந்து அந்த அட்டாரி கஸ்டம்ஸை வந்து இந்தியா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் மக்கள் வந்து உடனே இம்மிடியட்டாக வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அவங்க நாடு திரும்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்களையும் உடனடியாக வந்து நாடு திரும்பும்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களும் போர் தொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சிந்து நதியை ஸ்டாப் பண்ணதுனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட பொதுமக்கள் மீதும் நாங்கள் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு வன்மையான விஷயம். நம்மளும் வந்து இந்த தீவிரவாதத்தை ரொம்பவே வந்து எதிர்க்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கோ இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கோ எந்த சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத இயக்கத்துக்குள்ள பிரச்சனை. ஸோ நம்ம யாரும் வந்து பாகிஸ்தான் மக்களை வெறுக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து காஷ்மீரில் ஒரு அசாதாரண சூழல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுது, இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஜப்பான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, UAE. ஸோ எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா சைனா மட்டும்தான். பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கூட போய் சப்போர்ட் கேட்டால் அமெரிக்காவில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பாங்க. ஏன்னா சைனாவோட கிட்டத்தட்ட அவங்க வந்து நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பாகிஸ்தான். அந்த ஒப்பந்தத்தை வந்து நீ ரிமூவ் பண்ணிட்டு வா, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட எக்கச்சக்கமான கடன் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக இதனால வந்து பாகிஸ்தான் சைனா கூட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது. பாகிஸ்தான்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானோட மிலிட்ரி ஜெனரல் வந்து அவர் வந்து அசீம் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஆப்கானிஸ்தானில் பேசும்போது சொல்கிறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. இந்தியர்கள் வேற, பாகிஸ்தான் வேற. பாகிஸ்தானில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து இதை நீங்கள் சொல்லி வளர்க்கணும். காஷ்மீர் வந்து நமக்கு சொந்தமான இடம், அந்த இடத்தை எப்படியாவது நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் மிலிட்ரி ஜெனரல் வந்து பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் அந்த பேசினதுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இது மறைமுகமாக பாகிஸ்தானோட அனுமதியின் பேரில் இல்லை பாகிஸ்தான் மறைமுகத்துக்கு முன்னாடி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா இதை பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. உடனே இந்தியா அதிரடியாக வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லா கட்சி சார்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அனைத்து கட்சி கூட்டம் வந்து பிஎம்மோட முன்னிலையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட அப்டேட் வந்து குயிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.